ஹலோ பிஸ்னஸ் ஓனர்ஸ், நீங்க மெட்டா ஆட்ஸ் ரன் பண்றீங்களா? லீட் குவான்டிட்டி உங்களுக்கு கம்மியா வருதுன்னு ஃபீல் பண்றீங்களா? டெய்லி நம்ம எப்படி நம்ம கிளைண்ட்டுக்கு ஒரு நாளைக்கு 7 to 13 இல்ல 10 லீட்ஸ் ஒரு நாளைக்கு எப்படி கொண்டு வருது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ அது எப்படி வந்திருக்கு அப்படின்றதையும் நான் இந்த வீடியோல ஷோ பண்றேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருந்து மெட்டா ஆட்ஸ் ரன் பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட நேம் சதீஷ், ஆட் டிஜிட்டல் சன்ஜோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் ஃபவுண்டரா இருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் ஓனருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு என்னென்ன மாதிரி டிஜிட்டல் சப்போர்ட் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்றத தான் நம்ம சேனல்ல அடிக்கடி ஷோ பண்ணிட்டு இருக்கோம். அதனால நீங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் பிசினஸ் ஓனரா இருக்கீங்க, இல்ல நீங்க ஒரு பிசினஸ் ஆட்டோமேஷன் பண்ணணும்னு ட்ரை பண்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க இப்போ நம்ம ஒரு நாளைக்கு எப்படி 7 லீட் டு 10 13 லீட்ஸ்லாம் ரிசீவ் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு நம்ம கிளைண்ட்டுக்கு பண்ணியிருக்கதை நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். வாங்க பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் வரும் பாருங்க. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு அப்படின்னா இங்க டேட் பாருங்க. இது வந்து மெட்டா ஆட் மேனேஜரோட பேஜஸ் இது. ஸோ இங்கே வந்து 21 செப்டம்பர் 2025. இதில் வந்து நான் வந்து ஒரு செப்டம்பர் 1 இருந்து இன்னைய டேட் 22, நான் 21 வரைக்கும் எவ்வளோ லீடு வந்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட 160 லீடு வந்திருக்கு. 23,219 ரூபா ஸ்பெண்ட் பண்ணி. காஸ்ட் பர் லீடு பாருங்க 145 ரூபா தான் ஒரு லீடோட காஸ்ட்டு. ஸோ இதுதான் நம்மளோட ரிசல்ட்டு. அதாவது இது வந்து நம்ம கிளைண்ட்டுக்கு வந்த ரிசல்ட். இது ஒரு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் அண்ட் வில்லா சேல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நம்ம ஆட் போட்டு லீட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த 120 லீடுமே ஹை குவாலிட்டி லீட்ஸ் தான், நோ ஜங்க் லீட்ஸு. ஸோ வாங்க இப்போது ஒவ்வொரு நாளும் எப்படி இப்போ நான் உங்களுக்கு ஒரு லாஸ்ட் 7 டேஸ்க்குரிய லீடு ஒவ்வொரு நாளும் எவ்வளோ லீடு ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம 21 டேட்டில் எவ்வளோ லீட் ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 13 லீட் ரிசீவ் ஆயிருக்கு. காஸ்ட் பர் லீடு 149 ரூபா தான். அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆயிருக்கு 1944 ரூபா ஸ்பெண்ட் ஆயிருக்கு. ஸோ இது நமக்கு பிஃபோர் டேஸ்லலாம் ரொம்ப கம்மியாகவே ஸ்பெண்ட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி லீடும் ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 21 செப்டம்பர் 2025 13 லீடு ரிசீவ் ஆயிருக்கு, அதாவது அந்த ஒரு நாள். ஸோ அதில் வந்து நம்ம வந்து டெமோகிராபிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், 25 வயசுலேருந்து 34 வயசில் உள்ள மென்ஸ் எவ்வளோ பேர், உமன்ஸ் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க அப்படின்றத இங்கே காட்டுது. அதாவது எத்தனை லீடு கொடுத்துருக்காங்க அப்படின்றத இங்கே காட்டுது. அதாவது மென் வந்து 7 லீடு கொடுத்துருக்காங்க, உமன் வந்து 6 லீடு கொடுத்துருக்காங்க. காஸ்ட் பர் லீடு வந்து உமனுக்கு வந்து பாருங்கள் 110 ரூபா கொடுத்துருக்காங்க, மென்னுக்கு 183 ரூபா இங்கே ஷோ ஆயிருக்கு. ஆனால் ஓவரால் நமக்கு ஷோ பண்ணும் போது 149 ரூபா தான் காஸ்ட் பர் லீடு வந்திருக்கு. ஸோ அப்படியே வரும் பாருங்கள். அடுத்த டேட் நான் போகிறேன், 20 போகிறேன். 20 செப்டம்பர் 2025 7 லீடு ரிசீவ் ஆகிருக்கு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும். அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆகிருக்கிறது பாருங்கள், இங்கே நமக்கு கம்மியாகவே ஸ்பெண்ட் ஆகிருக்கு. 795 ரூபா தான் ஸ்பெண்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் பர் லீடு 113 ரூபா தான் ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ ரொம்பவே கம்மியாக இருக்குது காஸ்ட் பர் லீடு. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு நல்லா ஒர்க் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே டெமோகிராபிக்ஸ் வந்து பார்த்தோம்னா மென் வந்து 4 லீடும் உமன் 3 லீடும் கொடுத்துருக்காங்க. காஸ்ட் பர் லீடு பாருங்கள் 69 ரூபா தான் உமனுக்கு, மென்னுக்கு 146 ரூபா வந்திருக்கு. ஆனால் ஓவரால் 113 ரூபா. ஸோ அன்னைய டேட்டுக்கு 113 ரூபா காஸ்ட் பர் லீடு. ஸோ அடுத்த டேட் நம்ம போகலாம். இப்போ நான் 18 டேட் போகிறேன். 18 டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆகிருக்குது 1390 ரூபா ஸ்பெண்ட் ஆகிருக்கு. காஸ்ட் பர் லீடு 173 ரூபா. மெட்டா லீட்ஸ் அன்னைக்கு ரிசீவ் ஆன லீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 லீடு ரிசீவ் ஆகிருக்கு. சேம் உங்களுக்கு இதே தான், ஓகேங்களா. ஸோ அடுத்த டேட் நான் போகிறேன் 17. ஒரு நாளைக்கு 10 லீடு ரிசீவ் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், டேட் பாருங்கள் 17 செப்டம்பர் 2025.
1271 ரூபாய் ஸ்பெண்ட் ஆயிருக்கு. காஸ்ட் பர் லீடு 127 ரூபா தான் ஸ்பெண்ட் ஆயிருக்கு. 10 லீடு ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ அடுத்த டேட் நான் போகிறேன். 16 செப்டம்பர் 2025. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1271 ரூபா அதே அமௌண்ட் தான் ஸ்பெண்ட் ஆயிருக்கு. மெட்டா பெர் லீட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 115 ரூபா ஸ்பெண்ட் ஆகிருக்கு. காஸ்ட் பர் லீடு வந்திருக்கு. 11 லீடு ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ 15ஆம் தேதி போகிறேன். அடுத்த டேட்டு பிஃபோர் டேட்டு 9 லீடு ரிசீவ் ஆகிருக்கு. காஸ்ட் பர் லீடு 138 ரூபா தான் ஆயிருக்கு. 1250 ரூபாய்க்கு. ஸோ 14 டேட்டு போகிறேன். 11 லீடு ரிசீவ் ஆகிருக்கு. 127 ரூபா தான் காஸ்ட் பர் லீடு. அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆகிருக்குது 1397 ரூபா. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் நம்மளோட கிளைண்ட். இது வந்து நம்மளோட ரியல் எஸ்டேட் கிளைண்ட்டு. அவங்களுக்கு ரன் பண்ண ஆடில் ஒரு 7 டேஸ்க்குரிய ரிசல்ட்டு தான் உங்களுக்கு நான் ஷோ பண்ணியிருக்கேன். இது எப்படி சாத்தியம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெடி பண்ணுற ஆட் கிரியேட்டிவ், அப்புறம் ஆட் காப்பி, அப்புறம் அவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆட் ஆப்டிமேஷன், ஆட் ஸ்ட்ராட்டஜி, இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த ரிசல்ட் வந்து அவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து பாருங்கள், நான் ஒரு லாஸ்ட் 1 மந்த்துக்கு நான் திரும்ப வைக்கிறேன். 21 டேட் வைக்கிறேன். ஓகேங்களா? 1லேருந்து 21. ஸோ இங்கே பாருங்கள், 160 லீடு ரிசீவ் ஆகிருக்கு. 145 ரூபா தான் காஸ்ட் பர் லீடு. 23,219 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ரியல் எஸ்டேட் கிளைண்ட்டு. ஸோ இவங்களோட ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு பிளாட் சேல் பண்ணோம் அப்படின்னா 45 லேக்ஸு, வில்லா சேல் பண்ணோம்னா 75 to 85 லேக்ஸ் வரைக்கும் இவங்களோட ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க ஜஸ்ட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 21 நாளுக்கு 23,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி 160 லீடு அவங்களுக்கு ஜென்ரேட் ஆகுது, கம்மி காஸ்ட் பர் லீடில். ஸோ இவங்க இப்போ இந்த 160 லீடில் எவ்வளோ சைட் விசிட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் இவங்களுக்கு ரெவன்யூ எவ்வளோ வரும் அப்படி, இப்போ அவங்க ஒரு பிளாட்டோ வில்லாவோ சேல் பண்ணுறாங்கன்னா ரெவன்யூ அதிகமாகவே வரும். ஏன்னா ரியல் எஸ்டேட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை ப்ராஜெக்ட்டு பண்ணுற ஒரு ரியல் எஸ்டேட்டுக்கு. ஸோ அப்படிங்கும் போது இவ்வளோ கம்மியான காஸ்ட்டு மெட்டா ஆட்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணி இவங்களுக்கு ஒரு லீடோ இல்லை ஒரு 5 லீடோ கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா ஒரு பிளாட்டுக்கு அவங்களுக்கு ரெவன்யூவே அதிகமாக வரும். ஸோ அதை நம்ம கணக்கு பண்ணும்போது இந்த 23,000 ரூபா ப்ளஸ் நம்மளோட சர்வீஸ் காஸ்ட் வரும். ஸோ இது பண்ணும்போது அவங்களுக்கு 3 மடங்கு 4 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு சொல்ல முடியாது, பர்சன்டேஜ் அதிகமாகவே அவங்களுக்கு ரெவன்யூ கிடைக்கிது. ஸோ இதுதான் இதை வந்து மெட்டா ஆட்ஸ் வந்து சில ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா மெட்டா ஆட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பக்காவான ரிசல்ட்டே கிடைக்கும். இதில் எப்படின்னா, நீங்கள் உங்களோட ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கீங்க, அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து கரெக்டான பீப்புள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தா மட்டும்தான் அவங்க உங்களுக்கு கஸ்டமராகவோ கிளைண்டாவோ உள்ளே வருவாங்க. ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் போகும் டேட்டா பேஸ் வச்சு பேசுகிறீங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் ஒரு 100 கால் பேசுகிறீங்கன்னா அதில் 1-2 பேர் தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. இதில் அப்படி கிடையாது. இப்போ 160 லீடு வருதுன்னா அந்த 160 லீடுமே நம்மளோட ஆடை பார்த்து, ஸோ நான் அதில் உள்ள ப்ரைஸை பார்த்து, எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் உள்ள லீட் ஃபார்ம் ஃபில் பண்ணி அவங்களுக்கு நம்ம லீடாக வராங்க. அப்படிங்கும் போது அந்த லீடு வந்து இன்ட்ரெஸ்டட் லீடு. ஸோ அந்த இன்ட்ரெஸ்டட் லீடில் நீங்கள் பேசி உங்களோட ப்ராப்பர்ட்டி எக்ஸ்பிளனேஷன் பண்ணி அதோட க்ரோத் எல்லாத்தையும் சொல்லி, ஸோ கஸ்டமருக்கு புரிய வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு அது பண்ண வைக்கிறது உங்களுக்கு ஈஸி. ஸோ அப்படிங்கும் போது அந்த லீடு வந்து சேல்ஸாக மாறுறது ஈஸி. ஸோ அதனால் இந்த மெட்டா ஆட்ஸ் ரொம்பவே இப்போ வந்து நல்லா பர்ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ரிசல்ட் நீங்களும் பார்க்கணும் அப்படின்னா வீடியோவில் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் அடிக்கடி ஷோ பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக எல்லா வீடியோவும் பாருங்கள். தேங்க்யூ. நான் உங்கள் சதீஷ்.